ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி கன்சிஸ்டன்ட்டா ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கிறது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கெட்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது டெஃபினட்டா முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கத்துக்கணும் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத கத்துக்கணும். அதுல இருக்க ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா தான் வந்து அதில் நம்ம இறங்கணுமே. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே டீட்டெயில் எல்லாமே நம்ம கேதர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க கிட்ட நான் அவங்களோட சஜஷன் எல்லாமே நீங்க கேட்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்பதான் ஷேர் மார்க்கெட்ல எவ்வளோ என்னென்ன ரிஸ்க் இருக்கு, ரிவார்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் 10%, 10 to 20% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 10 to 20%. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல். ஒரு நாளைக்கு வந்து 10,000 20,000 எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களோட கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டி. அதர்வைஸ் உங்களால வந்து அவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது. ஸோ மினிமம் உங்களோட இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மந்த்லி வந்து மேக்ஸிமம் 10 to 20%, மேக்ஸிமம் எவ்வளோ வேணா வரலாம். லைக் ஒரு 50% கூட வரலாம். அது வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்மளால எடுக்க முடியும். அதே டைம் அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. ரிவார்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் நம்ம எடுத்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மந்த் 50% வேணும்னா அந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க்கும் வைக்கணும். நீங்க அந்த 50% நீங்க ரிஸ்க் எடுச்சா மட்டும்தான் அந்த ரிவார்டு உங்களால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒண்ணு. இதுதான் ஷேர் மார்க்கெட்ல இருக்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காமலே வந்து எல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் கத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் என்னோட சஜஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு கண்டினியூஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு 6 பேட்டர்ன்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எவ்ரி மந்த் நீங்க ஏர்ன் பண்ணலாம், டெய்லியும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வரும்போது உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியா வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஈஸியா உங்களால. ஸோ என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறது இது வந்து புல்லிஷ் பேட்டர்ன். இது வந்து கண்டினியூஸ் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வருது, ஷோ பண்றேன். இதுதான் அந்த பேட்டர்ன், இப்படிதான் இருக்கும் புல்லிஷ் பேட்டர்ன். பிரைஸ் கீழே சப்போர்ட்ல இருந்து மேல பிரைஸ் மேல போகும். அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட்ல பட்டு திரும்ப பிரைஸ் வந்து கீழே இறங்கும். கீழே இன்னொரு சப்போர்ட் எடுத்து மேல போகும். ஸோ அதான் நான் வந்து இங்க டிரா பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்து உங்களுக்கு ஈஸியா புரியும். பிரைஸ் கீழே இருந்து மேல போகும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க வந்து சப்போர்ட். ஸோ பிரைஸ் கீழே மேல போட்டு அங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து அகைன் வந்து ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரும்போது இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து அகைன் பிரைஸ் வந்து மேல போகும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பட்டு திரும்ப என்ன ஆகும்னா பிரைஸ் அகைன் கீழே வரும். திரும்ப இங்க இருந்த பிரைஸ் என்ன ஆகும்னா இங்க சப்போர்ட்ல போட்டு திரும்ப பிரைஸ் பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன் தான் வந்து புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெண்ட்ல நீங்க வரைஞ்சு பார்க்கலாம். நீங்க இங்க தான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். என்ட்ரி நம்ம இங்க எடுப்போம். நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்க இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து டார்கெட். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் வந்து புல்லிஷ் பேட்டர்ன், புல்லிஷ் பெனன்ட். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீரிஷ் பெனன்ட் பேட்டர்ன். பீரிஷ் பெனன்ட் பேட்டர்ன் என்னன்னா பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அகைன் வந்து இங்க ஒரு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்ல பட்டுட்டு அகைன் பிரைஸ் வந்து கிக் பேக் ஆகும். கிக் பேக் ஆகிட்டு அகைன் திரும்ப கீழே வந்துட்டு அகைன் திரும்ப கிக் பேக் ஆகிட்டு அங்கிருந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பீரிஷ் பெனன்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நான் அதை இப்போ நான் டிரா பண்றேன், நீங்க பாருங்க. பீரிஷ் பெனன்ட். ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபால் ஆகும். ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கிருந்து பிரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா சப்போர்ட்ல பட்டுட்டு அகைன் பிரைஸ் கிக் பேக் ஆகும். கிக் பேக் ஆகிட்டு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து பிரைஸ் அகைன் கிக் பேக் ஆகி கீழே வரும். கீழே இறங்கிட்டு இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கும் அகைன் திரும்ப.
திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் அகைன் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு ஸ்மால் ரெசிஸ்டன் இங்க ஒரு ஃபார்ம் ஆகும். இங்கிருந்து பிரைஸ் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பேரிஷ் பெனண்ட். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து சேட் பேட்டர்ன் வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இது நம்மளோட டார்கெட். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கும். என்ட்ரி நம்ம இங்கே எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் இங்கே, டார்கெட் இங்கே இருக்கும். ஸோ இதனோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:3:4:5 அந்த ரேஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். கமாடிட்டி, ஈக்விட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து காமன் தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த டைம் என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிவார்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எங்கே தேவையோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1:2 வேணும், எனக்கு வந்து 1:3 வேணும், 1:4 வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு 5 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1:2:3 இருக்கும்போது ஒரு 3 lots புக் பண்ணலாம். நீங்கள் திரும்ப அகைன் வந்து 4:4 வரும்போது இன்னொரு லாட் புக் பண்ணலாம், 5 வரும்போது இன்னொரு லாட் புக் பண்ணலாம். ஸோ இதனோட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது. ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 to 70, 80 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ் பெனண்ட் பேட்டர்ன். இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ல புல்லிஷ் ரெக்டாங்கிள். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பிரைஸ் வந்து சப்போர்ட்ல இந்த பிரைஸ் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் வந்து கீழே ஒரு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்டை பட்டுட்டு அகைன் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும், அகைன் திரும்ப வந்து சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட் அகைன் பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். மேலே போகும்போது இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பிரைஸ் இங்கிருந்து மேலே போகும், இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ், அகைன் பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து பட்டு கீழே இறங்கும். இங்கே ஒரு வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும் இந்த ஜோன்ல. இங்க ஒரு கரெக்ஷன் நடக்கும், இங்க கரெக்ஷன் எடுத்துட்டு அகைன் பிரைஸ் இங்க ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் திரும்ப வந்து பிரைஸ் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும், அகைன் சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்ல பட்டுட்டு பிரைஸ் அகைன் திரும்ப வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போகும். பிரைஸ் எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட என்ட்ரி இருக்கும். பிரைஸ் இங்க இருந்து பட்டுட்டு என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து இங்க இருக்கும். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் டார்கெட். இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்ன்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பிரைஸ் வந்து சப்போர்ட்ல இருந்து எடுக்கும். பிரைஸ் ஒன்ஸ் மேல போட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அகைன் பிரைஸ் வந்து ஒரு கீழே சின்ன சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் பிரைஸ் மேல போகும். அங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அங்கிருந்து பிரைஸ் மேல இருந்துட்டு கீழே இறங்கும். இறங்கி அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி, இந்த இடம் வந்து இம்பார்ட்டன்டான இடம், இந்த பிளேஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேல போகும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுப்போம். நம்மளோட டார்கெட் இங்க இருக்கும். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து நமக்கு வந்து கம்மி தான். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 இல்லை 3 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து பை என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் நீங்க.
ஒன்ஸ் நீங்க பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் சம் டைம் என்ன பண்ணும்னா பிரைஸ் வந்து இங்க மேல போயிட்டு அகைன் இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்ல வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறவங்களும் இருக்கலாம். இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம சம்டைம் பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டும் போகும், ரீடெஸ்ட் பண்ணாமலும் போகும். ரீடெஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா பிரைஸ் ஏறிச்சுன்னா சீக்கிரமா பிரைஸ் மேல போக போகுதுன்னு அர்த்தம். நீங்க அகைன் நீங்க வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல ஏறிச்சுன்னா அகைன் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் பண்ணிட்டு மேல ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கும் இங்க ரீடெஸ்ட் பண்ணி போறதுக்கும் டிஃபரன்ஸ் இதான். இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் மேல இங்க போகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். அகைன் இந்த சம்டைம் ரீடெஸ்ட் பண்ணாமலும் பிரைஸ் மேல போகும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புலிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேரிஷ் ரெக்டாங்கிள். பேரிஷ் ரெக்டாங்கிள்லாம் சேம் அதே மாதிரி தான். பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் கீழே திரும்ப சப்போர்ட்டுக்கே வந்துட்டு அகைன் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப இங்க இருக்க சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்கும் பிரைஸ். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம அதையும் நான் வந்து டிரா பண்றேன் பாருங்க. பேரிஷ் ரெக்டாங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்ல இருந்து பிரைஸ் அகைன் திரும்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். திரும்ப பிரைஸ் அகைன் கீழே சப்போர்ட்டுக்கு வரும். அகைன் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அகைன் திரும்ப பிரைஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். சப்போர்ட் இதெல்லாமே சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். சம் டைம் பிரைஸ் கீழே இறங்கிட்டு அகைன் பிரைஸ் இங்க ரீடெஸ்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் பேரிஷ் ரெக்டாங்கிள். சம் டைம் பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாமலும் ஸ்ட்ரெயிட்டா வரதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணாம வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்துல பிரைஸ் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எங்க இருக்கும் பார்க்கலாம் இப்போ. ஸோ நாம வந்து என்ட்ரி நம்ம இங்க எடுப்போம். இங்க எடுத்துக்கலாம். நம்ம சேஃபா நீங்க எடுக்கணும்னா அகைன் பிரைஸ் இங்க ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ டார்கெட் நமக்கு இங்க இருக்கும். ஸோ இதான் டார்கெட். ஸோ இந்த பேட்டர்ன் பேரு பியரிஷ் ரெக்டாங்கிள். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். அகைன் பிரைஸ் ஒரு சப்போர்ட்ல வரும். சப்போர்ட்ல இருந்துட்டு பிரைஸ் இங்க இருந்து டிராவல் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு அகைன் பிரைஸ் கீழே வரும். திரும்ப சப்போர்ட்ல பட்டுட்டு மேலே போகும். அகைன் பிரைஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பிரேக் பண்ணிட்டு பிரைஸ் அகைன் இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுப்போம். செல் என்ட்ரி எடுப்போம். நம்ம இங்க செல் என்ட்ரி எடுப்போம். நம்ம இங்க நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோம்னா நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இல்ல இங்க எடுக்கிறவங்க நீங்க ரிஸ்க் எடுத்துட்டு வேணா என்ட்ரி எடுக்கலாம். சம்டைம் பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாமலே கீழே இறங்க ரீடெஸ்ட் பண்ணாம இறங்குச்சுன்னா பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க போகுது. ரீடெஸ்ட் பண்ணாம இறங்குச்சுன்னா பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் இதுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பேரிஷ் ரெக்டாங்கிள். எல்லாம் புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்ஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்த கண்டினியூஸ் பேட்டர்ன்ல நம்ம பார்க்க போறது ஃபாலிங் வெட்ஜ். ஃபாலிங் வெட்ஜ் என்னன்னா மேல போகும். மேல போயிட்டு அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரைஸ் பட்டு கீழே பவுன்ஸ் ஆகும். பட்டு என்ன ஆகும்னா பிரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க பேட்டர்ன் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்க சொல்லிடுறேன். பிரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். அது நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் வரையும் போது உங்களுக்கு தெரியும்.
அதை நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ கீழே இங்கேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸில் போட்டுட்டு கீழே அகைன் ப்ரைஸ் கீழே இறங்குது, அகைன் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, அகைன் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் கீழே இங்கே ஒரு லோயர் லோ எடுக்குது, அகைன் ப்ரைஸ் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் கீழே ப்ரைஸ் இறங்குது. இறங்கின உடனே திரும்ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல இங்கே பிரேக் அவுட் பண்ணும். நம்ம இங்கே லைன் போட்டோம்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். நான் அதை இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் ஃபாலிங் வெட்ஜ். பிரைஸ் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ல இது ஒரு பேட்டர்ன், இது ஃபாலிங் வெட்ஜ். பிரைஸ் பாருங்க இங்க இருந்தா மேல போகுது, அகைன் கீழே இறங்குது, அகைன் டவுன் அப் டவுன், அகைன் ஒரு அப் பிக் அப். ஸோ இங்க நம்ம எங்க என்ட்ரி எடுப்போம்னா நான் சொல்றேன். சப்போர்ட் இங்க இருந்து பிரைஸ் மேல போகுது, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து பிரைஸ் கீழே இறங்குது, அகைன் திரும்ப இங்க ஒரு சப்போர்ட் சின்ன சப்போர்ட் எடுத்து பிரைஸ் மேல போகுது, அகைன் பிரைஸ் ஒரு டவுன், அகைன் பிரைஸ் இங்க ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து பிரைஸ் மேல போகுது, அகைன் ஒரு டவுன், கீழே பிரைஸ் இறங்குது, அகைன் பிரைஸ் இந்த சப்போர்ட் எடுத்து பிரைஸ் மேல போக ஆரம்பிக்குது. ஸோ பிரைஸ் இங்க வரையும் போகும் நமக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்லேயே நான் உங்களுக்கு போட்டு ஷோ பண்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாலிங் வெட்ஜ். கீழே வந்து பாருங்க பிரைஸ் இங்கிருந்து மேலே ஏறிட்டு ஃபால் ஆகுது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வெட்ஜ் இதுக்கு பேர் தான். ஃபால் ஆகிட்டு அகைன் இங்க வந்து பிரேக் அவுட் ஆகுது, இங்க பிரைஸ் பிரேக் அவுட் ஆகும். உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது நாம இங்க என்ட்ரி எடுப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்க இருக்கும், சின்ன ஸ்டாப் லாஸ். நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த டார்கெட் தான் வெறும் டார்கெட். சேம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் கொடுக்கக்கூடிய இது ஒரு பேட்டர்ன். இதுவும் பாத்தீங்கன்னா 1:, ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 1:3, 4:5. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வரும்போது நீங்க தாராளமா பை என்ட்ரி நீங்க எடுக்கலாம். ஸோ ரிஸ்க்கு கம்மியா இருக்கும், ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ரிவார்டு இருக்கு. ஸோ பிரைஸ் சேம் அதே மாதிரி தான். பிரைஸ் வந்து இங்கிருந்து டைரக்டா இங்கேயே மேல போகலாம், இங்கேயே மேல போகலாம். அகைன் பிரைஸ் மேல அகைன் இங்கேயும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகலாம். ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா ஸ்லோவா மேல போகும், ரீடெஸ்ட் பண்ணாம மேல போச்சுன்னா பிரைஸ் வந்து குயிக்கா மேல போக போகுதுன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு நீங்க லைவ் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸ்ல இருக்கிற பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துட்டு ஈவன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமோடிட்டி எது வேணா நீங்க எடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன் டைம் ஃப்ரேம் வந்து 1 டே வச்சுக்கோங்க. 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்க டிரா பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கா, இல்ல ரீடெஸ்ட் பண்ணாம மேல போயிருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சார்ட் நீங்க போட போட தான் உங்களுக்கு வந்து பழகுவீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து சார்ட்டை பார்க்கும்போது லைவா பிரைஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்பதான் உங்களால வந்து ஈஸியா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபாலிங் வெட்ஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டினியூஷன் பேட்டர்ன்ல கடைசியா நம்ம பார்க்க போறது ரைசிங் வெட்ஜ். ரைசிங் வெட்ஜ் என்னன்னா பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து கீழே வரும், கீழே வந்துட்டு அகைன் கீழே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அகைன் பிரைஸ் கீழே பவுன்ஸ் ஆகும், அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்து பிரைஸ் மேல போகும், அகைன் ஒரு சப்போர்ட், அகைன் அப், அகைன் ஒரு ஃபால் ஆகும். இந்த ஃபால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். சப்போர்ட்டை பிரேக் பண்ண நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அதோட ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களை ட்ரா பண்றேன் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டர்ன், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிரைஸ் வரும்போது நீங்க பாருங்க.
பிரைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இறங்கும், ஒரு ஃபால், இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் பிரைஸ் வந்து மேலே போகும். ஸோ ஒரு இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ், அகைன் பிரைஸ் கீழே இறங்கும், அகைன் ஒரு அப், அகைன் பிரைஸ் ஒரு அப், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சின்ன ரெசிஸ்டன்ஸ், அகைன் பிரைஸ் ஒரு டவுன், ஒரு டவுன், அகைன் பிரைஸ் ஒரு அப், அகைன் பிரைஸ் ஒரு டவுன் ஆகும். இந்த டவுன் ஆகும்போது இது எல்லாமே சின்ன சின்ன சப்போர்ட். இந்த சப்போர்ட் இங்க பிரேக் அவுட் ஆகும்போது நாம இங்க என்ட்ரி எடுப்போம். நான் ட்ரெண்ட் லைன்ல நான் போட்டு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ். ப்ரைஸ் வந்து பாருங்க ஒரு டவுன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டவுன், அகைன் ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கு பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைஸ் ஆகுது பாருங்க ப்ரைஸ். இதுக்கு பேர் தான் ரைசிங் வெஜ். ப்ரைஸ் மேலே போயிட்டு அகைன் இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும். ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும். இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். நீங்கள் டைரெக்டாக ப்ரைஸ் இறங்கும் போது எடுக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ப்ரைஸ் இங்க என்ட்ரி எடுத்தனா ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும், ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் நம்ம இங்க இருக்கும், டார்கெட். ஸோ டார்கெட் இங்க இருந்து இது ரெண்டு டார்கெட் தான் நமக்கு. ஸோ இது வர டார்கெட் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு 1:5, 1:2, 3, 4:5. ரிஸ்க் கம்மியா இருக்கும், ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது. இதுக்கு பேர் தான் வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டா நமக்கு டார்கெட். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம், ஸ்டாப் லாஸ் இங்க நமக்கு டார்கெட். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். பாருங்க பிரைஸ் கண்டினியூ இங்க இருந்து ஃபால் ஆகுது. நம்ம இந்த இடத்துல நம்ம எந்த என்ட்ரியுமே நம்ம எடுக்க மாட்டோம், எடுக்கவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது. பிரைஸ் வந்து இங்க ஒரு கரெக்ஷன் ஒன்று நடக்கும். இங்க பிரைஸ் கரெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் அந்த பிரைஸ் இங்க பிரேக் அவுட் ஆகும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து பிரைஸ் இங்க இறங்கிட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்டும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுக்கலாம், இல்ல ரீடெஸ்ட் பண்ணாம டைரக்டா பிரைஸ் கீழே இறங்குறதுக்கு. ரீடெஸ்ட் பண்ணாம இறங்குச்சுன்னா பிரைஸ் ரொம்ப குயிக்கா ஃபால் ஆக போகுது. ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது கம்ப்ளீட்டா கண்டினியூஷன் பேட்டர்ன்ல ஃபுல்லா நம்ம பார்த்தோம். கண்டினியூஷன் பேட்டர்ன்ல மொத்தமா 6 பேட்டர்ன் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படிங்கிற அகைன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிடுறேன். புல்லிஷ் பெனன்ட், நெக்ஸ்ட் பேரிஷ் பெனன்ட், நெக்ஸ்ட் புல்லிஷ் ரெக்டாங்கிள், ஃபோர்த் பேரிஷ் ரெக்டாங்கிள், ஃபிஃப்த் ஃபாலிங் வெட்ஜ், சிக்ஸ்த் ரைசிங் வெட்ஜ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் பேட்டர்ன். ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து அகைன் வந்து அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு அகைன் பிரைஸ் வந்து கண்டினியூஷன் டவுன் ட்ரெண்டை நோக்கி போகும் பிரைஸ். இதுதான் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். இதுல மொத்தம் 6 பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ரிவர்சல் பேட்டர்ன். ரிவர்சல் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டபுள் டாப். பிரைஸ் வந்து கீழே சப்போர்ட்ல இருந்து பிரைஸ் மேல போகும். அடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பட்டுட்டு பிரைஸ் அகைன் கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும். இந்த கரெக்ஷன் இது வந்து கரெக்ஷன் ஜோன் சொல்லுவாங்க. கரெக்ஷன் ஜோன் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோன்ல நம்ம நடக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். அகைன் பிரைஸ் வந்து இங்க இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். இங்க பிரேக் பண்ணும்போது நாம இங்க என்ட்ரி எடுப்போம். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டாப். இங்க பாருங்க, இது ஒரு டாப், இது ஒரு டாப். இதுக்கு பேர் டாப், டாப் 1, டாப் 2. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் டாப் பேட்டர்ன். இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன். இங்க இருந்து பிரைஸ் வந்து கீழே இருந்து மேல போயிருக்கு, அகைன் ஒரு கரெக்ஷன் டவுன், அகைன் ஒரு அப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே ஃபுல்லா இறங்கி இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பேர் தான் டபுள் டாப் பேட்டர்ன். இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ல ஒரு பேட்டர்ன். எப்படிங்கிற நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்ல இருந்து பிரைஸ் மேல போகும். ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்.
ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஸோ அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால், ஒரு சின்ன ஒரு ஃபால். இங்கே வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுக்கும். அகைன் ப்ரைஸ் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அகைன் வந்து ஒரு ஃபால் நடக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம். அகைன் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணும். மோஸ்ட் ப்ராபபிளி பண்ணாமல் ப்ரைஸ் கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். இங்கிருந்து இது வரை நமக்கு வந்து டார்கெட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் எங்கே வைப்போம்னா, ஸ்டாப் வந்து இங்கே இருக்கும். என்ட்ரி நம்ம இங்கே எடுப்போம். டார்கெட் நமக்கு இதுதான் டார்கெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3:4 நம்ம வச்சுக்கலாம் நம்ம இந்த இதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இதுக்கு வந்து இந்த டபுள் டாப்க்கு இன்னொரு நேமும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எம் ஷேப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. எம் பேட்டர்ன், அப் ஒரு டவுன், ஒரு அப், அகைன் ஒரு டவுன். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் ஃபார்ம். இது வந்து உங்களுக்கு எம் மாதிரியே இருக்காது. ப்ரைஸ் வந்து சம்டைம் அப் அண்ட் டவுன் இருக்கும். இதுவும் வந்து எம் பேட்டர்ன் தான். ப்ரைஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு பார்த்து எம் ஷேப்லேயே இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க பாக்குற விஷுவல்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சாட் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து எம் பேட்டர்ன். டபுள் டாப், இதுக்கு பேர் தான் டபுள் டாப். டாப் 1, டாப் 2. ஸோ இதுதான் சப்போர்ட். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா ஹைலி ப்ராஃபிட்டபிள் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன். இது எல்லாமே இது வந்து ரிவர்சல் பேட்டர்ல இருக்க ஒரு பேட்டர்ன், இது டபுள் டாப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம் ரிவர்சல் பேட்டர்ன்லயே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரிவர்சல் பேட்டர்ன்ல டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம்னா என்ன அப்படின்னா, டபுள் டாப் பார்த்தோம், சேம் அதுக்கான ரிவர்சல் தான் இது. பார்த்தீங்கன்னா டபுள் டாப். ஸோ இது அப்படியே இதுக்கான ஆப்போசிட் பண்ணோம்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இறங்கிட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும். அகைன் ஒரு அப், டவுன், அகைன் ப்ரைஸ் வந்து அப் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் வந்து ரிவர்சல் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மேல இருந்து கீழே இறங்கிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நடக்குது. இந்த கரெக்ஷன் நடந்துட்டு இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி பிரைஸ் வந்து மேல போகும். இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம டபுள் பாட்டம்ல எப்படி இருக்கும்னா, பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கும். இது ரெசிஸ்டன்ஸ். இங்க இருந்த பிரைஸ் ஒரு அப் ஆகும். அப் ஆகிட்டு அகைன் இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்க இருந்த பிரைஸ் ஒரு டவுன், அகைன் ஒரு டவுன். இங்க அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து அகைன் பிரைஸ் இது மேல போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்க நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்க நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் நம்ம இங்க இருந்து இது வரையும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் இல்ல இந்த பிரேக் அவுட் போகும்போது இங்கேயும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு இந்த மிடலையும் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ், ஏன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரையும் டார்கெட் கொடுக்கும். வரையும் ஃபுல்லாக டார்கெட் தான். சரி, டார்கெட். ஸோ இங்கே என்ட்ரி இந்த இடத்துல இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ப்ரைஸ் இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எடுக்கலாம். இல்லை டைரெக்டாக ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேலே ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா ப்ரைஸ் வந்து குயிக்காக மேலே போக போது இந்த ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டபுள் பாட்டம். இது பாட்டம் 1. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் பாட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூ பேட்டர்ன் இங்க இருந்து அப், அகைன் இங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் பாட்டம்.
பாட்டம் 1 பாட்டம் 2. ஸோ இதுதான் வந்து டபுள் பாட்டம் ரிவர்சல் பேட்டர்ன்ல இருக்க ஒரு பேட்டர்ன். அது இந்த பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் அடிக்கடி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து ஃபார்ம் பண்ணும். நீங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டே சார்ட்டை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ் தான், 2 நாள்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா பேட்டர்னுமே ரிவர்சல் ப்ளஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன் மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண. இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். என்னோட மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். திரும்ப நான் முடியும் போது நான் சொல்கிறேன். ஸோ இது பேர் தான் டபுள் பாட்டம். அகைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவர்சல் பேட்டர்னில் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சில பேர் தெரியும், தெரியாதவங்க பாருங்க சொல்கிறேன். ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் மேலே போகும், ஒரு ரெசிஸ்டன்ஸை பட்டுட்டு அகைன் ப்ரைஸ் டவுன் ஆகும், அகைன் ஒரு அப், அகைன் ஒரு டவுன், அகைன் அப், அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது ஹெட் அண்ட் ஷோல்டர் வைக்கிறாங்கன்னா, இது வந்து ஹெட்டு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த பேட்டர்ன் இது வந்து ஒரு ஷோல்டர், இன்னொரு ஷோல்டர், இது வந்து ஹெட். ஸோ இதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் சொல்றாங்க. ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் மேலே போகுது, அகெயின் ஒரு இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல பட்டுட்டு ப்ரைஸ் வந்து ஒரு கீழே இறங்குது, அகெயின் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு சப்போர்ட், அகைன் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்ல பட்டுட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால், இங்க ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்கு, அகைன் ப்ரைஸ் என்ன ஆகும்னா இந்த சப்போர்ட்ல பட்டுட்டு ஒரு பவுன்ஸ் ஆகும் மேலே, மேலே போயிட்டு இங்க ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அகைன் ப்ரைஸ் வந்து இங்க இருந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கும், சப்போர்ட்டை இங்க பிரேக் அவுட் ஆகும், ப்ரைஸ் இங்க வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த பிரேக் அவுட்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். நல்லா புரியும், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கரெக்டாக புரிஞ்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம், ப்ரைஸ் இங்க இறங்கிட்டு அகைன் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்க எடுக்கிறது சேஃப்டியான என்ட்ரி. ரீடெஸ்ட் பண்ணும்போது ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் கீழே இறங்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும், சேஃப்டியா இருக்கும் நமக்கு. ரீடெஸ்ட் பண்ணாம ப்ரைஸ் கீழே போகிறது சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் சேஃப்டிக்காக நீங்க ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கிறது, செல் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சேஃப்டி. இங்க என்ட்ரி, ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இங்க இருந்து டார்கெட் ஃபுல்லா நமக்கு டார்கெட் இது தெரியும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ஸ்டாப் லாஸ் வச்சு, ஸோ இது ஸ்டாப் லாஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து ஷோல்டர், இங்க ஒரு ஷோல்டர், இது வந்து ஒரு ஷோல்டர், இது வந்து ஹெட். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்றாங்க. ப்ரைஸ் இந்த சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போகும், அகைன் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஹிட் ஆகிட்டு கீழே வந்து கிக் பேக் ஆகும், ஆகிட்டு அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போகும், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும், அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வரும், சப்போர்ட்ல வந்துட்டு அகைன் ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து புஷ் பண்ணும் மேலே, அகைன் இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த ஜோன்ல எல்லாம் வந்து நம்ம எந்த என்ட்ரியுமே நம்ம எடுக்க மாட்டோம். இந்த ஜோன்ல நம்ம என்ட்ரி எதுவுமே எடுக்கக்கூடாது, இது வந்து ஒரு ரூல். இந்த ஜோன்ல எப்பவுமே இது வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும், இந்த கரெக்ஷன் நடக்கும்போது நம்ம ப்ரைஸ் வந்து மேலே போகும் கீழே இறங்கும், அந்த டைம்ல வந்து நம்ம எந்த என்ட்ரியுமே எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா நமக்கு தான் லாஸ். ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸும் நமக்கு கம்மியாக இருக்கும், ரிவார்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:3:4, ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1%, ஸோ ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4% இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இதில் வந்து ஹைலி ப்ராஃபிட்டபிள் கொடுக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான சார்ட் பேட்டர்ன் எல்லாமே. இந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்ல பார்க்க பார்க்க உங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்போ உங்களுக்கு வந்து புரியுதோ, இந்த பேட்டர்ல நீங்க எப்போ நீங்க டிராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்களால ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒன் டேல பார்த்து உங்களால பண்ண முடியாது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ப்ரீவியஸா இருக்கிற மார்க்கெட் எடுத்து நீங்க பாருங்க, எல்லா ப்ரீவியஸ் இருக்க எல்லா லைக் கமோடிட்டி, ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், நீங்க எல்லாமே எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈக்விட்டி எடுத்துக்கோங்க,
ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, கமோடிட்டி எது வேணாலும், க்ரூட் ஆயில், சில்வர், கோல்டு, காப்பர், எது வேணாலும் நீங்க எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து காமன் பேட்டர்ன். இது எல்லாமே கரன்சியும் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து பேர் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியாக புரியும். புரியலன்னா நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் ஒரு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர். அது அப்படியே தலைக்கீழா பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டு, இது வந்து ஒரு ஷோல்டர், இன்னொரு ஷோல்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கும், கீழே இறங்கிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போகும், அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து அகைன் கிக் பேக் ஆகும், கீழே இறங்கிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும், ரெசிஸ்டன்ஸில் பாட்டுட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு அகைன் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும், ப்ரைஸ் ஃபால் ஆகும், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட்ல பாட்டுட்டு அகைன் ப்ரைஸ் வந்து கிக் பேக் ஆகும், கிக் பேக் ஆகிட்டு அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும், அகைன் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, அகைன் ஒரு அப், வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ப்ரைஸ் அகைன் ஒரு டவுன், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போகும், இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும், இங்கே தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். மோஸ்ட்லி நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க, சம்டைம் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாமலும் போகும். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ டார்கெட்டு இங்கே நமக்கு டார்கெட்டு, ஸோ இங்கேருந்து இது வரையும் டார்கெட் நமக்கு. டார்கெட் இதுவும் பார்த்தீங்கன்னா 1:2, 3, 3:4 நம்ம வச்சுக்கலாம். ரிவார்டு 3:4. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ராஃபிட்டபிள். நீங்கள் வந்து ரிஸ்க் வந்து 1000 வச்சிங்கன்னா ப்ராஃபிட் வந்து 3ல இருந்து 4000 வரை நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் நீங்கள். ஸோ அதான் 1:4. ரிஸ்க் வந்து 1000 ருபீஸ், ரிவார்டு வந்து 4000 ருபீஸ், 3லேருந்து 4000 ருபீஸ். இது வந்து உங்களோட லாட்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற போல டிஃபர் ஆகும். சில பேர் வந்து 2000, ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் 2 லாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2:8 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். 2000 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து போனால் 2000 ரூபா வந்தால் வந்து 6 to 8,000 அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிவார்டு வச்சு நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். பாருங்க, இது வந்து ஹெட், இது வந்து ஷோல்டர், ஷோல்டர் 1, இது வந்து ஷோல்டர் 2. ஸோ இதுக்கு அதனால தான் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன் பேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ரைசிங் வெட்ஜ் ரிவர்சல் பேட்டர்ன். ரைசிங் வெட்ஜ்னா ப்ரைஸ் வந்து கீழே இருந்து சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் மேலே போகும், மேலே போட்டு அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும், ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் ப்ரைஸ் ஒரு டவுன், அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும், அகைன் ஒரு டவுன், இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது, அகைன் இந்த ப்ரைஸையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸை போட்டுட்டு ப்ரைஸ் அகைன் கிக் பேக் ஆகுது, ஆகிட்டு அகைன் ஒரு ஃபுல்லாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரைசிங் வெட்ஜ் ரிவர்சல் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இங்கிருந்த ப்ரைஸ் மேலே போகுது, அகைன் இந்த ஜோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஜோன், இந்த ஜோன் கம்ப்ளீட்டாக கரெக்ஷன் ஜோன். இந்த கரெக்ஷன் ஜோனில் நம்ம என்ட்ரி எதுவுமே என்ட்ரி ஆகக்கூடாது இந்த ஜோனில். ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ எப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதோ, இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போ வந்து நம்ம வந்து செல் என்ட்ரி நம்ம எடுப்போம். நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ரெசிஸ்டன்ஸ்ல பட்டுட்டு ப்ரைஸ் வந்து ஒரு டவுன், அகைன் ப்ரைஸ் வந்து அப் ஆகுது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அகைன் ஒரு டவுன், அகைன் ஒரு அப், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் ஒரு டவுன், ப்ரைஸ் அகைன்
மேலே போயிட்டு ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் அப் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அகைன் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால் ஆகும். நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன்ல இருக்கும், ரைசிங் வெட்ஜ். ஸோ ப்ரைஸ் பாருங்க, இங்க இது பிரைஸ் வந்து கீழே இருந்து மேலே போகுது, பிரைஸ் வந்து பாருங்க அப்படியே வந்து பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகிட்டு அகைன் இந்த இடத்துல இங்க வந்து பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆன உடனே பிரைஸ் வந்து பாருங்க நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும். ஸோ டார்கெட் பாத்தீங்கன்னா இது வரையும் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஃபுல்லா டார்கெட் தான் நமக்கு, ரெண்டு டார்கெட். இப்போ இங்க என்ட்ரி எங்க எடுப்போம்னா இங்க நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தா ரிஸ்க் வந்து 1:3:4 ரிஸ்க் ரிவார்ட். ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 1:3:4. ஸோ 1000 ருபீஸ் ரிஸ்க் வச்சிங்கன்னா 3லேருந்து 4000 வரையும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நான் சொல்ல ஒன் டே ப்ராஃபிட் ஈஸியாக உங்களால் வந்து இந்த மாதிரி சேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ப்ரைஸ் எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுது, எங்கே ரீடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். செகண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இறங்கிட்டு அகைன் ப்ரைஸ் இங்கே ரீடெஸ்ட்டும் பண்ணணும். இந்த ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் எடுத்தா ப்ரைஸ் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ரீடெஸ்ட் இங்கே நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ரைசிங் வெட்ஜ். ப்ரைஸ் வந்து கீழே சப்போர்ட்ல ப்ரைஸ் மேலே போகுது, அகைன் ஒரு டவுன், அகைன் அப், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். இங்க வந்து பாருங்க இந்த சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஜோன் தான் இம்பார்ட்டன்டான ஜோன். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுப்போம் நம்ம. ஸோ ரிவார்டு வந்து பாருங்க நல்ல ஒரு ஹைலி ப்ராஃபிட்டா இருக்கும் ரிவார்டு. ஸோ ஈஸியாக நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒன் டே வந்து ஈஸியாக 3,000 to 4,000 நம்ம எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் வெட்ஜ். ஃபாலிங் வெட்ஜ் ரிவர்சல் பேட்டர்ன். ஃபாலிங் வெட்ஜ் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்பு, அகைன் டவுன், அப், டவுன், ப்ரைஸ் ஒரு அப் ஆகுது பாருங்க. இது இந்த ஃபால் பாருங்க, ஃபாலிங் வெட்ஜ். ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிட்டே வருது பாருங்க, ஃபால் ஆகுது, இங்கே ஃபால் ஆகுது, இங்க இருந்து ப்ரைஸ் வந்து பாருங்க மேலே போகுது, ரிவர்சல் ஆகுது. இங்க இருந்து ப்ரைஸ் வந்து ட்ரெண்டா மாறுது பாருங்க, அதான் ரிவர்சல் பேட்டர்ன். இது வரையும் கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட், இங்க இருந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, பை ட்ரெண்டா மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாலிங் வெட்ஜ். நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது, இங்க இருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது, ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அகைன் ஒரு டவுன், அகைன் ஒரு அப், அகைன் ப்ரைஸ் வந்து இந்த இருக்க ரெசிஸ்டன்ஸ்ல போட்டு டவுன் ஆகும், டவுன், அகைன் ப்ரைஸ் கோஸ் அப், அகைன் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போட்டு அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகும், அகைன் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போட்டுட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே இறங்கி இப்படி போகும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ். இதுக்கு பேர் தான் வந்து ஃபாலிங் வெட்ஜ். ஃபாலிங் வெட்ஜ் இந்த பேட்டர்ன் பேர் தான். இந்த பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும், பிரைஸ் மேல இருந்து கீழே இறங்கும், கீழே இறங்கின உடனே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் பிரைஸ் வந்து மேலே போகும், அகைன் ஒரு டவுன், இங்க சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு, இது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜோன் இம்பார்ட்டன்டான ஜோன். இங்கதான் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் பிரைஸ் வந்து இங்க ரீடெஸ்ட் பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் மேலே போகும், அப்ல போகும். ஸோ நம்ம என்ட்ரி இங்க எடுத்திருப்போம், நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும், டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
டார்கெட் இது. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:3:4 ₹1000 வச்சிங்கன்னா 3லேருந்து 4000 வரையும் ப்ராஃபிட் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வருது, சப்போர்ட்டுக்கு வருது. அகைன் ட்ரெண்ட் வந்து இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஜோன். இந்த ஜோன் வந்து கரெக்ஷன் ஜோன். இந்த கரெக்ஷன் ஜோனில் நம்ம எந்த என்ட்ரியுமே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா வெரி ரிஸ்க், உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல தான் போகும். இந்த ஜோன்ல எந்த என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்த என்ட்ரி கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால அச்சீவ் பண்ண முடியாது, ஏர்ன் பண்ண முடியாது உங்களால. ஸோ ரொம்ப வந்து பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ முக்கியமா பேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும், ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் வெபினாரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜோன், ஜோனுன்னா என்ன, அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வெபினாரில் நம்ம பார்க்கலாம். இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக் டு இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸ் வரையும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினார் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். லைவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே. MVP ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.